ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குடியை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பாட்டில்லையும் விற்கிறாங்க, இவ்வளோ பெரிய பேக்கெட்லேயும் விற்கிறாங்க. அந்த பேக்கெட்டில் விற்கிறது 100 ரூபாவாம். அதை நீங்கள் வாங்கி 15 நாள் உங்கள் கணவருடைய சாப்பாட்லேயோ பையனோட சாப்பாட்லேயோ கலக்கி வச்சிட்டிங்கன்னா அவங்க அப்படியே ஒரு 15 நாளில் குடியை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மருந்தில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த பேக்கெட்டில் என்ன இருக்குன்னா அதில் அந்த பேக்கெட்டில் எழுதவே இல்லை. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாமே சேராது. டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு தலைவலி மாத்திரை கூட சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைம்மா, நீங்கள் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னே தெரியாத ஒரு பேக்கெட்டில், பேரில்லாத பேக்கெட்டில் இருக்கிற ஒரு மருந்தை வாங்கி உங்கள் கணவருக்கோ உங்கள் பையனுக்கோ நீங்கள் கொடுத்தா, அதுவும் முதலே நல்லா குடிச்சு குடல் நெஞ்சு எல்லாம் வெந்து போன ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு கண்ட மருந்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுறதோ, இல்லை கோமாக்கு போயிடுறதோ, இல்லை உயிரே போயிடுறதோ, இல்லை அந்த உடல் இயங்காமல் அப்படியே பேன் படுத்துடுறான் அவங்க பையன் வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசு பையனில் எத்தனை காலத்துக்கு அந்த மாதிரி வச்சு பார்க்க போகிறீங்க? முதலே கெட்டு போன ஒரு உடம்புக்குள்ளே ஒரு தேவையில்லாத மருந்தை செலுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னே நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு கண்டதெல்லாம் சொல்கிற ஆட்களை நம்பி உங்கள் கணவருக்கும் உங்கள் பையனுக்கும் எதையாவது வாங்கி ஊற்றி கலந்து கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பையனே சொல்லுவான், என் வாழ்க்கையை நீதாம்மா கெடுத்துட்ட, என்னை இப்படி பண்ணது நீதாம்மா அப்படின்னு சொல்லுவான். அதை விட உங்கள் மாமியார் வீட்டு ஆளுங்க வந்து சொல்லுவாங்க, அநியாயமாக என் பையனை கொன்னுட்ட, அநியாயமாக என் வாரிசு என் பேரனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்ட, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டியா, நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா, இப்படி என் பையனை பண்ணி வச்சிட்டியே, இப்படி என் பேரனை பண்ணி வச்சிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண போகிறீங்க? இந்த வார்த்தைகள் உங்களை கொன்றும். யாரோ ஒருத்தங்க அவங்க பொருளை விற்கிறதுக்காக உங்களை அநியாயமாக கொலைகாரி பட்டம் வாங்கி கொடுத்துருவாங்க. கண்டதையும் வாங்கி கலக்கி கட்டின புருஷனுக்கும் பெத்த குழந்தைக்குமே கொடுத்து அவமானத்தை தேடிக்காதீங்க. இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.